வணக்க மக்களே, நீங்கள் கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பண்ண போகிறோம். அஸ் அந்த படத்தோடது. ஸோ சில பேருக்கு அந்த படம் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஹை ஆன்டிசிபேஷன், அதாவது நிறைய எதிர்பார்ப்போடு வரப்போகிற ஒரு படம். ஸோ இது வந்து ரொம்பவே கம்மி பட்ஜெட் தான். பட் இருந்தாலும் இந்த டைரக்டர் ஜார்டன் பீல், ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஜார்டன் பீல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்ல போனால் ஒன் ஆஃப் தி கிஃப்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு தெரியலனா கீ அண்ட் பீல் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். அதிலே நிறைய சீரிஸ் விட்டுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஆக்டர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கிடையாது, ஹாரர் ஜானர்லேயே வர ஒரு த்ரில்லர் படம். அதாவது உங்களுக்கு பேயை காமிக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோட ஒரு கிரிப்பிங்கோட அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்காக ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக தான் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாதிரி இந்த ரேசிஸ்ட் அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ கருப்பு இனத்தவர்கள் அதே மாதிரி வெள்ளை இனத்தவங்க, ஸோ இங்கே ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் அந்த கெட் அவுட் வந்து இருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து அந்த ஆஸ்கார் வாங்கிட்ட அப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கெட் அவுட் அதை மாதிரி மொத்தம் 4 படங்கள் வரப்போகுதுன்னு. ஸோ ஒரு யூனிவர்ஸ் மாதிரி கிடையாது, ஒன்றுத்துக்கும் ஒரு படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லைன்னு அவர் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ மொத்தம் அந்த 4 படங்கள் வரப்போகுது. 4மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாரர் பேஸ்ட் த்ரில்லர் படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட அடுத்த படமான நம்ம அஸ் வந்திருக்கேன். ஸோ இந்த அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாரர் பேஸ்ட் த்ரில்லர் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் கெட் அவுட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளே தான் வந்து கிங் இந்த படத்தில். ஸோ அந்தபடி ஏகப்பட்ட சிம்பாலிக் ரெஃபரன்சஸ் இந்த ட்ரெய்லர்லேயே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லரோட பிளாட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெயிலர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா ஹாரர் ஃபில்மும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பிக்னிக் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச் ஹவுஸ், அதாவது மொத்த பேரும் பார்த்திங்கன்னா வில்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்த பேரும் இந்த மாதிரி பீச் ஹவுஸுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவனோட சின்ன பையனான ஜேம்ஸ் அவனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடுமாறி வேறு எங்கேயோ போயிட்டாரு. ஸோ போகிற வழியில் ஒரு சோள கொள்ள பொம்மை வந்து ஒருத்தர் நின்றுருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து தேனோஸ் வந்து அந்த மாதிரி சோள கொள்ள பொம்மை இந்த மாதிரி நிற்கிறதா ஞாபகம் வருது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா யாருன்னு கிளியராக தெரியல. பட் அவரோட கை பார்த்திங்கன்னா ரத்த கரையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா வந்து அவனை பார்த்துடுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே கேட்கலாம், ஒரு பீச்சு சின்ன பசங்க வந்து ஓடி விளையாட தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு எதுக்கு இப்படி பதறி போய் ஓடி வரணும்னு. ஸோ இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி பிளாட் படி பார்த்தா நம்ம இந்த ஆபிகேல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ மிகப்பெரிய இழப்புக்கு உண்டாகிருக்காங்க. அதாவது சைல்ட்ஹுட் ட்ராமான்னு போட்டிருக்கு. ஸோ ஒன்று இழப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு ஏதோ ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து ஒவ்வொருத்த மேலேயும் அந்த அளவுக்கு கேரிங்காக ரொம்பவே வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்கன்னு கிளியராக தெரிய சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் எல்லா ஃபன்னையும் முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வெளியில் அவங்கள மதியே 4 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ எடுத்தோன்னே அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க கொஞ்சமாக முன்னாடி வரதான் அவங்களுக்கு தங்களை மாதிரி இருக்க ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ அவங்கள இந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அவங்க கொண்டுட்ருக்காங்க. பட் எதுக்கு கொண்டுட்ருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. பேக்ரவுண்டில் அவங்களோட அம்மா வாய்ஸ் அதை தான் கேட்டுட்ருக்கேன், அந்த ஆபிகேலோட வாய்ஸு. ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கணும்னா ஒன்று அவங்க சாகணும், இல்லைனா நாங்கள் சாகணும், கண்டிப்பாக அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க. ஸோ வேறு வழியில் நம்ம தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயிலர் போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை மட்டும் வந்து குறி வைக்கலாம், இந்த மொத்த சிட்டியில் அதாவது மொத்த டவுனில் இருக்க எல்லாரோட ஃபேமிலி வந்து குறி வைக்கிறாங்க கிளியராக தெரியுது. ஏன்னா ரோட்லேயும் பீச்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. மேபி அவங்கள மாதிரி இன்னொரு டாப்பிள் கேங்க இன்னொரு க்ளோன் கூட இருக்கலாம். ஸோ இந்த டாப்பிள் கேங்க அதாவது க்ளோன் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த மூவியில், தெதர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ தெதர்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்களும் ஒன்றா இணைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒட்டி பறந்த மாதிரி, அதாவது நம்ம மாற்றம் சூர்யா மாதிரி அவங்க 2 பேரும் தெதர்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒட்டி பறக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெதர்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க கட் பண்ணணும். ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் இருக்கணும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் சீக்வன்ஸ் மெயின் வெப்பனாக சிசரை வச்சுருக்காங்க. ஸோ சிசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணக்கூடியது. ஸோ மேபி அந்த 2 பேரில் ஒருத்தங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸாக அந்த சிசரை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சீன் வருது. ஸோ அந்த ஸ்கூல் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரேபிட்ஸாக இருக்குது. ஸோ அந்த ரேபிட் வந்துட்டு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ படம் ஃபுல்லாக நிறைய
நிறைய ரேபிட் ரெஃபரன்சஸ் இருந்தாலும் இந்த ரேபிட் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய இருக்கனால எனக்கு வந்து ஒரு டவுட்டு தான். அதாவது க்ளோனிங் அந்த மூலியமாக யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி மொத்த டவுனை வந்து அழிக்க ட்ரை பண்ணுறானோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம், ஒரு பேய் படம் கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு சைக்கோபேத்திக் ஃபிலிம் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சைக்கோபேத்திக் ஃபில்மாக தான் இருக்கணும். பட் இது எப்படி கொண்டு போகிறாங்க, கெட் அவுட் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூவிக்கும் கெட் அவுட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ மேபி இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏதாவது கொண்டு வரலாம், ஏதாவது மித்தாலஜி படி அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஹாரர் எலிமெண்ட் உள்ளே இருக்கலாம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரேபிட்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அப்படியே பெருகிக்கிட்டே போகிறாங்க. ஸோ க்ளோனிங் ஆகிக்கிட்டே போகிறாங்க. அதை வந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து அப்படியே கட் ஆகுது. அந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிப்பிங்காக இருக்குது. அப்படியே அப்படியே ஃபுல்லாக போகிறதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்பவே கிரிப்பிங்காக ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிம்பாலிக் ரெஃபரன்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே மேஜிக்னு சொல்லுவாங்க. எனக்கு பெருசாக அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு நாலேஜில் எனக்கு கிடையாது, மூவி நாலேஜெலாம். பட் இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எடுத்தோடனே ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பேரும் அந்த பீச்சில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேடோஸ் வந்து அப்படி காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஓவர் ஹெட் ஷாட், நார்மல் ஷாட் மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க நிழல் மாதிரியே அவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மகிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப், அந்த ஆபிகேலோட அந்த சின்ன வயசில் ஏதோ ஒரு மிக பெருசாக பாதிப்பாகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட சின்ன வயசுலேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ மேபி அவங்க ஆல்ரெடி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்து நெரிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வருது. ஸோ மேபி இந்த சின்ன பொண்ணு அந்த ஆபிகேலோட சின்ன வயசு மெமரிஸாக இருக்கலாம், இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியை மட்டும் இல்லை இருக்க அந்த டவுனில் இருக்க எல்லா ஃபேமிலியும் வந்து கூறி வைக்கிறாங்கன்னு. ஸோ இந்த பீச் சீனில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் செத்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேர் செத்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட கையில் பாருங்கள், ஸோ விலங்கு மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேபி அவங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ, இல்லை அவங்க எதுக்கு அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு கிடைச்சோன்னு போட்டு தள்ளியிருக்கலாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த நெய்பர் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க 4 பேரும் இவங்க அந்த ஃபேமிலி வந்து போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க போட்டு தள்ளல, 4 பேரும் ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இம்பாக்கோ, அதாவது அந்த வில்சனோட கையில் அந்த பேட் இருக்கு. ஸோ அந்த பேட்டால் அவங்க வந்து அடிச்சே கொண்டு இருக்கலாம். பட் அந்த பேட்டை பிடிங்கி வச்சுட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னா ஸோ மேபி ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க. பட் என்னன்னு கிளியராக தெரியல. ஆல்சோ கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா பீக்கபூ அப்படின்னு சொல்கிறாங்க. பீக்கபூன்னா என்னன்னு நல்லாவே தெரியும். அதாவது ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான் ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் இதுதான் கதை, நீங்கள் வந்து ஒளிஞ்சுக்கோங்க, நான் உங்களை பிடிச்சி போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராங்களோ. ஸோ அந்த ஃபேமிலியோட இந்த க்ளோனிங் மெம்பர்ஸ், அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இவங்க பேர் பார்த்தீங்கன்னா தெதர்சன். ஸோ இவங்க ஏதோ கேம் விளையாடுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீன், ஸோ இதில் தான் மேபி அந்த ஆபிகேலை வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இப்படியே தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, 2 பேரில் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கணும் சொல்லி அந்த 2 ஸ்டிக்மனையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஸ்டிக்மேன் ஃபிகர்ஸ் வந்து அப்படியே ஒட்டி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ மேபி இந்த மாதிரி ஒருத்தன் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் வந்து உண்டாக்கப்படுறாங்களோ. அதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த முயல் சீன், அதாவது அந்த ரேபிட் சீனில் சொல்லியிருக்கலாம். ஸோ ஒரு ரேபிட்லேருந்து பல க்ளோனிங் பண்ண ரேபிட் வந்து உருவாக்கப்படுற மாதிரி நீ ஒருத்தர் கிடையாது, நானும் ஒருத்தர் கிடையாது, என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி ஏதாவது சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ இவங்களால ஓடி ஒழிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரெய்லர்லேயே. பிகாஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபேத்திக்கில் வந்து கனெக்டட் ஆன மாதிரி. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த தெதர்ஸும் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகலாம். பட் எப்படி தப்பிக்க போகிறாங்க, அதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பேயை காமிக்காமல், அதாவது பேய் படமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் காமிக்காமலே அந்த ஒரு பயத்தை, நமக்கு தெரியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு பயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ படமும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். கெட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா வண்டர்ஃபுல் மூவி, மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆஸ்கார் வந்து வின் பண்ண ஒரு மூவி. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு இந்த ஆஸ் படத்துக்கு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள் வரும்னு வேறு நம்ம ஜார்டன் பீல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ட்ரெயிலர் நான் ஏதாவது மிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அதையும் கீழே சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களோட நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.